எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்கா தமிழென்று சங்கே முழங்கு என்று என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இன உணர்வோடு இனப்பற்றோடு இங்கு கூடியிருக்கின்ற என் குருதி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று கூட என்னிடத்துல என்னுடைய நண்பர்கள் ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க. நாம் தமிழர் கட்சியின் கூட்டத்துக்கு வராங்க, நீங்கள் எங்களுக்கு 200 ரூபாய் காசு தர மாட்டிங்களா, 500 ரூபாய் காசு தர மாட்டிங்களான்னு கேட்டாங்க. இன்றைக்கி இதை நான் வீடியோ எடுத்து போடுறேன். என்னிட்ட கேள்வி கேட்ட என்னோடய ஃப்ரெண்டு பாருங்கள், இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய செலவை இட்டு அவர்களாய் சேர்ந்த கூட்டம் தான். இதை தவிர நாங்கள் காசு கொடுத்து கூட்டவில்லை இந்த கூட்டத்தை என்றதை நாங்கள் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் தமிழர் கட்சி எதற்காக வில்லிவாக்கத்திற்கு வேண்டும் என்ற உரையை தான் இப்போ நாங்கள் பேச வர போகிறேன். நாம் தமிழர் கட்சினா என்ன, திராவிட கட்சினா என்ன அப்படிங்கிறத தான் அந்த இடத்துல உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறேன். நாம் தமிழர் கட்சி என்பது அது ஒரு அரசியல் என்று சொல்கிறோம், ஆனால் அது முழுக்க முழுக்க அரசியல் அல்ல. அது மனிதர்களுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் தேவையான அடிப்படையான வசதிகளையும் வாழ்வாதார முறையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது தான் நாம் தமிழர் கட்சி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கிற நாம் ஒவ்வொருவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லா அரசியல்களும் எவ்வளவு காசை ஆட்டை போடலாம், எந்த திட்டத்தை கொண்டு வந்து அதில் எவ்வளோ காசை வந்து மக்களுக்கு இப்படி தூக்கி காக்காக்கு எச்ச ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு மிச்சம் இருக்கிற பணத்தை சுருட்டி நம்ம வந்து பதுக்கலாம் என்று தான் இருக்கிறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் திரள்நிதி என்ற பெயரில் மக்களிடத்திலிருந்து பணங்களை பெற்று மக்களுக்கே அதை செலவிட முன் வருகிறார்கள். அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். திரள் நிதினா என்ன, திரள் நிதினா என்ன? உங்களுக்கு கட்சி நடத்துறதுக்கே காசு இல்லை, திரள் நிதி வாங்கி நடத்துறீங்க, நீங்கள் ஏன் கட்சி நடத்துறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பைத்தியக்காரங்களே, ஃபஸ்ட்டு திரள் நிதினா என்னன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. கார்ப்பரேட் கைகூலிகளிடம் கட்டுக்கட்டாக பணத்தை வாங்கி கொண்டு உங்களுடைய இரத்தத்தை உரியவதற்காகவும் உங்களுடைய வாழ்வா முறையை ஒடுக்குவதற்காகவும் சில கார்ப்பரேட் கம்பெனிகளிடம் இந்த அரசு கையெழுத்து இட்டு விட்டு அவர்கள் கொடுக்கிற பணத்தை உங்களுக்கு 1000, 500, 2500 என்று தூக்கி போடுகிறது. ஆனால் திரள் நிதி என்றால் மக்களிடத்திலிருந்து வாங்கி அதை மக்களுக்காக நாங்கள் செலவிடுகிறோம் அல்லவா? அந்த திரள் நிதி வந்து ஊழலற்ற ஆட்சிக்கான முதல் படிக்கட்டு. கார்ப்பரேட் இடத்துல நாங்கள் பணம் வாங்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சரியான முறையில் எங்களால் ஆட்சி செய்ய முடியாது. நாங்கள் மக்களுக்கான ஆட்சிகளை செயல்படுத்தாமல் சில கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கான ஆட்சிகளை தான் செயல்படுத்த முடியும். எனவே எங்களுடைய கட்சி 3வது கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, எத்தனை கோடிகளை கொடுத்து எங்கள் அண்ணன் சீமானை கூப்பிட்டு கொண்டு இருக்காங்க என்று உங்களுக்கு தெரியுமா? எத்தனை கோடிகளை கொடுத்து கூப்பிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? அப்படி அத்தனை கோடிகளை வாங்கி கொண்டால் நாங்கள் திரள் நிதி கேட்பதற்கான அவசியம் இல்லை. நாங்களும் மற்ற கட்சிகளைப் போல பணங்களை கூட்டத்திற்கு 1000, 2000 என்று கொடுத்து விட்டு நாங்களும் உங்களுக்கு இலவசம் என்ற பெயரில் உங்கள் இரத்தத்தை உரிவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆனால் நாங்கள் அப்படி செய்யாமல் மக்களுக்காகவே மக்கள் ஆட்சி என்ற முறையிலே மக்களுக்கு சேவை மனப்பான்மையிலே நாங்கள் ஆட்சிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வில்லிவாக்கத்திலே திருநங்கையாகிய என்னை எதற்காக நிறுத்தினார்கள்? எங்கள் திருநங்கை சமுதாயத்திற்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் அண்ணன் சீமான், செந்தமிழன் சீமான் இப்படிப்பட்ட ஒரு முற்போக்கு சிந்தனையினால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து எங்கள் சமுதாயத்தை உயர்த்துவதற்காக ஒரு சிந்தனை அடைந்து இப்படி ஒரு செயலை செஞ்சிருக்காங்க. எந்த கட்சியிலையாவது பெண்களுக்கு முதல் இடம் கொடுத்துருக்காங்களா? சம உரிமைகள் வந்து பெண்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்களா? கிடையாது. ஆனால் ஒரு முற்போக்கு சிந்தனையில எங்கள் அண்ணன் ஒரு திருநங்கை சமூகத்தில் இருக்கிற எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. அது எப்படிப்பட்ட தேர்வு? ஒரு சமூக சேவை என்ற அடிப்படையில் கொடுத்துருக்கிறாரு. நாங்கள் வந்தால் மக்களுக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. இந்த நேரத்தில் கூட என்னுடைய நண்பர் ஒரு இடத்துல கேட்டாங்க, இந்த சத்யாநகர் இடத்துல வந்து வீடுகள் எல்லாம் அகற்றப்பட்ட பொழுது காவலாளர்கள் எங்களை அந்த உள்ள உடலை. அந்த மக்கள் எங்கள் இடத்துல கேட்டது என்னன்னா, வீடை இடிச்சுக்கிறாங்க, ஓகே, நாங்கள் அதில் இருக்க பொருள்களையாவது பாதுகாத்து எடுத்துக்கிறோம், எங்களுக்கு அதுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு எங்கள்கிட்ட கேட்டாங்க. நாங்கள் காவலர்கள் இடத்துல போய் அதை கேட்குறோம், அந்த காவலர்கள் அதுக்கு அனுமதிக்கல. அப்போ ஒரு சின்ன போராட்டம் நடத்தணும். அப்போ என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து என்கிட்ட கேட்டாங்க, நீ ஏன் போய் இவ்வளோ மக்களுக்காக இவ்வளோ எஃபர்ட் எடுத்துகிட்டு இருக்க? உன்னை நிற்க வச்சிருக்காங்க, ஏதோ நீ நின்றுட்டு வர வேண்டியதானே, எதுக்கு மக்களுக்காக இவ்வளோ சேவை செய்யணும், நீ ஏன் அலைகிற, உனக்கு ஏதாவது பாதிப்பு வந்துட போகுது, நீ ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க. எல்லாத்துக்குமே இந்த இடத்துல நான் ஒரு பதில் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பிள்ளை பெறு இல்லாத திருநங்கையாகிய நான் இந்த மேடையில எதற்காக கத்திக்கொண்டு இருக்கிறேன் என்பதை இந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அடுத்த தலைமுறை உங்களுடைய பிள்ளைகளை காக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நான் இந்த இடத்திலே கத்திக் கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த உலகம் ஒரு சைக்கிள்ல தான் இயங்குது. ஒரு தேனீக்கள் இல்லை என்றால் அடுத்த 4 வருஷத்துல இந்த மனித குலமே அழிந்து போயிடும் சொல்றாங்க. அப்போ ஒரு மலர்கள் வேண்டும், ஒரு மரங்கள் வேண்டும், ஒரு தண்ணீர் வேண்டும். இதுபடி அடிப்படையான வசதிகளை கொண்டுதான் இந்த நம்மளுடைய மனித இனம் இருக்குது. அப்படிப்பட்ட மனித இனத்திற்காகவும் உயிரினங்களுக்காகவும் நடத்துகிற அரசியல் தான் நாம் தமிழர் கட்சி அரசியல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனவே இந்த வில்லிவாக்கத்தில் நான் நிறைய அண்ணா பேசணும், நிறைய பேர் இருக்காங்க. இந்த வில்லிவாக்கத்தில் என்னுடைய ஆட்சிகள் வந்தால் என்ன மாதிரியான உங்களுக்கான விஷயங்களை செய்து கொடுப்போம் என்பதை நாங்கள் ஒரு காணொலியாக எடிட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதை நாங்கள் சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். தெரியுதா? உங்களுக்கு தெரியுதா? நான் இந்த வில்லிவாக்கத்தில் ஜெயித்து வந்தால் முதலாவது நீங்கள் வாக்களிக்கிற உங்களுடைய வாக்கு மதிப்புக்குரியதாக மாறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் ஒரு முதல் முறையாக ஒரு உலகத்திலேயே தமிழ்நாட்டிலே முதல் முறையாக ஒரு திருநங்கை வேட்பாளரை இந்த வில்லிவாக்கம் தேர்வெடுத்தது என்ற உங்களுடைய மதிப்புக்குரிய வாக்கு அது இந்த உலகம் முழுவதும் பேசப்படும். இந்த வில்லிவாக்கம் புகழ் வந்து உலகம் முழுவதுமாய் ஒழிக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு 2000 கொடுக்கிறோம், 2500 கொடுக்கிறோம், கேஸை ஃப்ரீயாக கொடுக்கிறோம் என்று பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து உங்களுடைய நேரத்துங்களை நாங்கள் செலவழிக்க விரும்பவில்லை. மாறாக மக்களுக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் அணிந்து ஆராய்ந்து நாங்கள் இது போன்ற காணொளிகளை எடுத்து வந்திருக்கோம். இதை பார்த்து மக்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஆராய்ச்சி கல்வி முதல் இதை எடுத்துக்கவா. ஆராய்ச்சி கல்வி முதல் படிப்பதற்கு 6 வட்டத்திற்கும் தேவையான உலக தரம் வாய்ந்த டியூஷன் சென்டர் அமைத்து தரப்படும். நாங்கள் இந்த நாம் தமிழர் கட்சி வில்லிவாக்கத்தில் ஜெயித்து வந்தால் உலகம் தரம் வாய்ந்த டியூஷன் சென்டர், அதாவது பிள்ளைகள் இப்பொழுது மதிப்பெண் எடுக்கல, பிள்ளைகள் சாயந்தர நேரத்தில் ஊதாரித்தனமா சுத்திட்டு இருக்காங்க, இது போன்ற ஒரு அவல நிலைமை இருக்காது. 6 வட்டங்களிலும் உலகம் தரம் வாய்ந்த டியூஷன் சென்டர் அமைத்து கொடுக்கப்படும். அடுத்தது மழைநீர் பாதிப்பு இல்லாத வில்லிவாக்கம் என்ற தலைப்பிலே வில்லிவாக்கம் முழுவதும் தெருக்களிலும் மழை நீர் தேங்காத வண்ணம் வடிகால் அமைத்து கொடுக்கப்படும். பாருங்க, மழை நீர் வந்தா உங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கிறது என்று தெரியும். நாங்கள் மற்ற கட்சிகளை போல மழை நீரில் பாதிக்கப்பட்டால் உங்களுக்கு நிவாரணம் கொடுக்கிறோம், உங்களுக்கு பிரெட்டை வந்து தூக்கி போடுறோம், உங்களுக்கு பாலை வந்து தூக்கி போடுறோம் அப்படிங்கிற ஆட்சி எங்களுடைய ஆட்சி கிடையாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முழுமையாக வடிகால்கள் அமைக்கப்பட்டு இங்கு மழை நீரினால் பாதிக்கப்படைகிற ஒவ்வொருவருக்குமாகவும் நாங்கள் இந்த மாதிரியான ஒரு புது முறையை நாங்கள் கைப்பற்று திருநங்கை ஆட்சியில் வில்லிவாக்கம் எப்படி இருக்கும் என்பதை நிரூபித்து காண்பித்து அதை உலகம் முழுவதும் பேசப்படுவதற்கு தக்கமாக அதை மாற்றி அமைப்பேன் என்பதை நான் கூறுகிறேன். அடுத்தது நெக்ஸ்ட், எல்லாருமே ஒரு கேள்வி கேட்கறது இது ஒண்ணுதான். போதை மது இல்லாத நீங்க மதுக்கடையை மூடுவீங்களா? எந்த அரசியல்வாதியும் நாங்க வந்த மதுக்கடையை மூடுவோம்னு சொல்லது கிடையாது. ஏன்னா அதுலதான் எனக்கு அரசாங்கமே நடந்துட்டு இருக்கு. நான் உங்களுக்கு சத்தியமிட்டு சொல்கின்றேன், நான் வந்த ஒரு வருடத்திலேயே வில்லிவாக்கம் முழுவதும் மதுக்கடைகளை ஒழித்து போதை இல்லா வில்லிவாக்கத்தை உருவாக்குவேன் என்பதை நான் அந்த இடத்துல உறுதி கூறுகிறேன் உங்களுக்கு. இல்லை என்றால் நீங்கள் என்னை அகற்றி விடுங்கள், இல்லை என்றால் நான் ராஜினாமா பண்ணிவிட்டு போய் விடுகிறேன் என்பதை நான் உங்களிடத்துல கூறுகிறேன். அடுத்து குடிநீர் அப்படிங்கிற எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். நமக்கு இன்னைக்கு ஈஸியா கேன் தண்ணி கிடைக்குது, நீங்க எல்லாம் தண்ணி பேசிட்டு இருக்காங்க. சீமான் அண்ணனா இருக்கட்டும், சீமானுடைய பிள்ளைகளா இருக்கட்டும், தம்பிகளா இருக்கட்டும், எல்லாரும் தண்ணி வேணும், மரம் வேணும், காத்து வேணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நீங்க அசால்ட்டா தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு பாட்டில்ல நீங்க சென்னை முழுவதும் கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் சில பகுதிகளில் பாத்தீங்கன்னா அந்த தண்ணி லாரியில கொண்டு வந்து தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இன்னைக்கு தண்ணி லாரியில கொண்டு வந்து ஊத்திட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு 1 மாசத்துக்கு ஒரு முறை தண்ணி கொடுப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு 6 மாசத்துக்கு ஒருக்க தான் தண்ணி கொடுப்பாங்க. அப்படின்னு படிப்படியா குறைந்துட்டு வந்துடும். நீங்க இலவசத்து பின்னாடி போய் 2000 கொடுக்குறாங்க, 1500 ரூபாய் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பணத்தை நீங்க பணத்துக்காக நீங்க வாக்களிச்சீங்க அப்படின்னா அந்த பணத்தை வந்து நம்ம சாப்பிட முடியாது எதிர்காலத்துல. ஆனால் நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்கு அளித்தீர்கள் என்றால் விவசாய சின்னத்துக்கு நாங்க அனைத்து தெருக்களிலும் குடிநீர் வசதிகளை எப்படி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதை அந்த ஆராய்ந்து அறிந்து மக்கள் அனைவருக்கும் இலவசமான தூய குடிநீரை கொடுப்போம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து பட்டா. இன்னைக்கு பட்டா தான் பெரும் பிரச்சனையா இருக்கு. இங்க பூர்வ குடிகள், சரிங்களா, இங்க பூர்வ குடியா இருக்கிற மக்கள் இடத்துல இருந்து
அகற்றி எங்கேயாவது கொண்டு போய் ஒரு ஒதுக்குப்புறத்தில் ஒரு காடுல ஒரு குருவி கூட அடுக்கடுக்காக வச்சு கட்டி கொண்டு போய் நம்மளை அடைச்சிடுறாங்க. அங்கே நமக்கு வாழ சூழல் ஏற்படுறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். ஒரு 50-70 ஆண்டுகளாக நம்ம இங்கே இந்த இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனால் திடீர்னு இந்த அரசாங்கம் வந்து என்ன பண்ணும், நம்மள எல்லாத்தையும் இடித்து தரமட்டமாக்கி, அதுவும் வந்து நம் நியாயமான முறையில் இல்லை, அத்துமீறல், கண்ணீர் கதறும், பிள்ளைகள் குட்டிகள் எல்லாம் கதறிக்கிட்டு இருப்பாங்க, அப்படியே இடிப்பாங்க, இடிச்சு எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டு விடுவாங்க. வில்லிவாக்க மக்களே, நான் உங்கள் இடத்துல அன்பாய் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு வாங்கி கொண்டு போய்விடுவார்கள். இங்க பூர்வ குடியாகிய நாம இன்னொரு இடத்துல திரும்பி எப்படி பிரிட்டிஷ் காலத்தில் அடிமையாக்கப்பட்டமோ அது மாதிரி, எப்படி இலங்கையில் நம்மளை அடித்து விரட்டினாங்களோ அந்த மாதிரி ஒரு நிலைமை வராத வண்ணமாக நீங்கள் செயல்படணும். உங்கள் அனைவருக்கும் குடியுரிமை வேண்டும் என்றால் நீங்கள் விவசாய சின்னத்துக்கு வாக்களித்து நீங்கள் அபரிவிதமான வெற்றியை கொடுத்தால் நம்முடைய தமிழர் உரிமைகளை நாம் பெறுவோம் என்பதை நான் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து, அனைத்து தெருக்களிலும் இருளில்லாத வில்லிவாக்கம். இன்னைக்கு நாங்கள் பரப்புரைக்கு போகும் பொழுது சில தெருவில் சொன்னாங்க எங்களுக்கு, நீங்கள் தயவு செஞ்சு ஓட்டு கேட்டீங்க வராதிங்க, இந்த இடம் நல்லா பிரைட்டாக தான் இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம் அப்படின்னா அந்த ஒரு தெரு லைட்டு கூட இல்லாத அபல நிலைமை இருக்குது. என்ன ஆட்சி முறை இங்கே நடந்து கொண்டு இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதுதான் நான் அதனால தான் யோசித்து எல்லாத்துக்கும் சொன்னேன், இருளில்லாத வெள்ளிவாக்கம். இனி நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட இருள் இருக்காது. தெரு லைட்டுகள் உலகத்தரம் வாய்ந்த இந்த மாதிரி மங்கியெல்லாம் இருக்காது. பகலை போன்ற இரவு வெளிச்சங்களை கொடுக்குமாறு நாங்கள் அதை செயல்படுத்துவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து என்ன டக்கு டக்குன்னு போயிடுச்சா? அப்படியா, சரி, நேரம் இல்லாத காரணத்தினால் என்னுடைய முறையத்து நான் இந்த வில்லிவாக்கத்தில் ஜெயித்து வந்தால் வில்லிவாக்கத்தை விண்ணை தொடும் வில்லிவாக்கமாக மாற்றி வில்லிவாக்க மக்களுக்கு ஒரு சொர்க்கமான வாழ்க்கையை கொடுப்பேன் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாம் தமிழர் விவசாய சின்னம் 2வது இடத்திலே இருக்கிறது. அதற்கு வாக்கு அளித்து ஒரு திருநங்கையுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்காக நீங்க எனக்கு வாக்கு போட வேணாம். தயவு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும், தன்னம்பிக்கையோடும் தகுதியோடும் வாழ வேண்டும். அப்படி என்று நினைத்தால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க. பெண்கள் பாதுகாப்பு வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க. நீங்கள் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாம் தமிழர். நன்றி.